அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகிறேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் அற்றவர், சர்வமும் அறிந்தவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு இந்த வேதத்துல ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லித்தராரு. ஞானம் அப்படிங்கிற சொல்றாரு, அறிவு அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. ரெண்டுத்தையுமே தனித்தனியாவும் சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் அதனை பற்றிய என்னோட புரிதல்களை நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல்ல இந்த அறிவு ஞானம் அப்படின்னு என்னன்னா, அறிவுனா என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களை பற்றியும் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து விஷயங்களை பற்றிய அறிவுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதங்கள் மூலமாகவும் நமக்கு அறிவு கொடுக்கப்படுது, தூதர்கள் மூலமாகவும் நமக்கு கொடுக்கப்படுது, நபிமார்கள் மூலமா கொடுக்கப்படுது, நமக்கு பார்க்கிற அற்புதங்கள், சான்றுகள், அத்தாட்சிகள், அப்புறம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற இந்த சோதனைகள் மூலமா, இந்த வாழ்க்கை முறை மூலமாவும் நமக்கு அறிவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே இதுல ஏதோ ஒரு அறிவை பெற்று வாழ்ந்துட்டுதான் இருக்கிறோம். நமக்கு இந்த வேதம் கிடைக்க பெறாதவங்களுக்கு அவங்களோட சோதனைகள் மூலமா அவங்க இந்த அறிவை அடைய முடியவங்களா இருக்கிறாங்க. இப்படி இதுதான் நமக்கு வந்து அறிவா இருக்குது. இதுதான் கடவுள் நமக்கு வந்து சொல்லித்தராரு. இந்த குரான்ல 6346 வசனங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறத தனியா சொல்றாரு. இங்க ஞானம் அப்படிங்கிறது இந்த அறிவுகள், நமக்கு பார்த்த, நம்ம உணர்ந்த விஷயங்கள், மற்றவங்களுக்கு நேர்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரோம், ஒரு புள்ளிக்கு கொண்டு வரோம். அதுதான் ஞானமா இருக்குது. இந்த 6346 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா, கடவுள் மட்டும், அதுதான் ஞானம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா 33ல 34 அந்த வசனத்துல பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற கடவுளின் வெளிப்பாடுகளையும் அவற்றுள் பொதிந்துள்ள ஞானத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் கம்பீரமானவர், நன்கறிந்தவர். சொல்றாங்க, நமக்கு ஓதப்படுற இந்த வெளிப்பாடுகள்ல அதுல பொதிந்துள்ள ஞானம் அப்படிங்கிற சொல்றாரு. அதெல்லாம் நினைவில் கொள்ளுங்க. அனைத்துமே கடவுளை வெளிப்பாடாதான் இருக்கு. தூதர்கள், நபிமார்கள், வேதம் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வர ஒரு வெளிப்பாடா இருக்கு. இந்த சோதனைகள் உட்பட எல்லாமே கடவுளோட வெளிப்பாடாதான் இருக்கு. அதுல ஞானம் அப்படிங்கிற விஷயம் பொதிந்து இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு. அந்த ஞானங்க, அந்த விஷயத்த, இந்த அறிவுங்கிறது அனைத்து மக்களுமே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த ஞானங்கிறது ஒரு சிலர் மட்டுமே அடையக்கூடியதா இருக்கு. அது ஒரு பக்குவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பக்குவம் அடைந்தவருக்கு அந்த ஞானத்தை குறைய வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. அததான் கடவுள் நமக்கு வந்து சொல்லித்தராரு. இந்த ஞானம்ங்கிறது 2 விஷயம் 3 விஷயம்லாம் கிடையாது, ஒரே விஷயம்தான். கடவுள் மட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஞானமா இருக்குது. மற்ற எல்லாமே வெறும் அறிவாதான் இருக்குது. இந்த ஜின்கள் வந்து இந்த சோதனைக்காக இந்த மாந்திரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஹாரூத் மாரூத். அதெல்லாம் ஒரு அறிவு தான் சொல்றாங்க. இத்தகைய அறிவை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நமக்கு கடவுளை பற்றிய அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. சாத்தான் உடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டு இருக்கு, அதை பற்றிய அறிவு கொடுக்கப்படுது. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது அறிவுகளா இருக்குது. அதுல இருந்து யார் ஞானத்தை அடைகிறாங்களோ அவங்கதான் நம்பிக்கையாளர்கள். அதனால்தான் இங்க சோதனைங்கிறது வைக்கப்படுது. ஏன்னா இந்த ஞானம் யாரெல்லாம் அடைந்திருக்காங்களோ, இந்த ஞானம் கொண்டு யாரெல்லாம் அருள்பாலிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கதான் கடவுளுக்கு மறுமொழி அளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மறுமொழி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எது மறுமொழி அப்படின்னு சிம்பிளா பார்த்தோம்னா, கடவுளை நினைவு கூறுறதுதான் மறுமொழியா இருக்கு.
152 சொல்றாரு, நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும், மேலும் என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவளாக இருக்காதீர்கள். நான் உங்களை நினைவுல வச்சிருக்கும் பொருட்டு நீங்க என்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்றாரு. அந்த கடவுளை நினைவு கூறுவதுதான் மறுமொழியா இருக்கு. கடவுள் நம்ம அனைவரையுமே நினைவு கொண்டுதான் இருக்கிறார். நம்ம யாரையுமே கடவுள் ஒருபோதும் மறக்கிறது இல்லை. நம்ம உட்பட நம்ம உடம்புல உள்ள இந்த சின்ன சின்ன செல்லல், இந்த சின்ன சின்ன எறும்புகள், கண்டிக்க தெரியாத படைப்புகள் எதுவா இருந்தாலுமே அனைத்தையுமே கடவுள் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காரு. அது அனைத்தையுமே அவரு வழி நடத்திட்டு தான் இருக்கிறார். எந்த ஒண்ணையுமே அவர் மறக்கிறது கிடையாது. யாரை பற்றியும் அவர் மறக்கிறது கிடையாது. நம்ம தான் கடவுளை மறக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அதுதான் சொல்றாரு, நான் உங்களை நினைவு கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்றாரு. அந்த மறுமொழிங்கிறது அப்படிப்பட்டதா இருக்குது. அது யாரெல்லாம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னா அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்கதான் கடவுளுக்கு நன்றியோடு இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடவுள் எனக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்தாருன்னா நான் அதுக்கு நன்றி சொல்லக்கூடியவனா இருப்பேன். இந்த ஞானம் எனக்கு அடைந்திருந்தேன்னா. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இங்க கரண்ட் பிடிக்கிறாங்க, பவர் கட் ஆகுது. 29 நாள் நமக்கு அந்த கரண்ட் நம்ம வீட்டுல இருக்குது. அந்த ஒரு நாள் மட்டும் இல்லாம இருக்கும். அந்த ஒரு நாள்ல நம்ம விசிறி வச்சு வீசிட்டு எப்ப கரண்ட் வரும் என்ன நம்ம ஒரு குழம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த 29 நாள் நமக்கு அந்த கரண்ட்டை கொடுத்துருக்காரு, இந்த ஃபேன் நம்ம மேல சுத்திட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம நன்றியோடு இருந்திருக்க மாட்டோம். கடவுள் கொடுக்கிற போது நம்ம அதுக்கு நன்றியோடு இருக்க மாட்டோம். அது நம்ம கிட்ட எடுக்கும் போதுதான் நம்ம அந்த அருமைங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு நாள் தான் நம்ம அந்த மிச்ச நாளை பத்தி சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கும். அதுதான் சொல்றாரு, மேலும் என்னிடம் நன்றியோடு இருந்தால் நன்றி கெட்டவளாக இருக்காதீர்கள் அப்படிங்கிற சொல்றாரு. அப்படி அந்த ஞானம் எனக்கு இருந்திருந்தா நாங்க ஒவ்வொரு கணமுமே கடவுளுக்கு நான் நன்றியோட இருக்கக்கூடியவனா இருந்திருப்பேன். அதனாலதான் கடவுள் நன்றி பாராட்டுபவர் அப்படிங்கிற சொல்றாரு. யாரெல்லாம் அந்த மாதிரி நன்றியோடு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கடவுள் நேசிக்கிறாரு. நமக்கு ஏகப்பட்ட வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருபோதும் நம்மளால அதை உள்ளடக்கிடவே முடியாது. ஒரு லிஸ்ட் போட்டு நம்மளால எழுதிடவே முடியாது. எல்லாமே தீர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கண்ணில் பாக்குற வாழ்வாதாரங்கள் நமக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லாமதான் இருக்கிறோம். அதுதான் கடவுளை மறக்கிறது. ஆனா கடவுள் ஒருபோதும் நம்மளை மறக்கிறது இல்லை. நமக்கு தேவையானதை தந்துகிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் சரி, ஒவ்வொரு நிமிடமும் சரி, நமக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் நம்ம அடைந்து கொண்டேதான் இருக்குது. நம்ம இல்லாததை நினைச்சு குழம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா இருக்கிறத நினைச்சு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்க மாட்டோம். அதுதான் மனிதனுடைய சுபாவமா இருக்குது. அதுதான் அகந்தை அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா ஞான உடையவர்கள் அந்த மாதிரி அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஞானத்தை பத்தி சொல்றாரு. 44:4 வேதமான இதிலே ஞானத்தில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்து 3:58 இவை ஞானம் நிறைந்ததொரு தூது செய்தியை வழங்குகின்ற நாம் உமக்கு எடுத்துரைக்கின்ற வெளிப்பாடுகள் ஆகும். 36:2 மேலும் ஞானம் நிறைந்த இந்த குரான். இந்த மாதிரி இந்த குரானை பத்தி சொல்றாரு. இந்த குரான்ல உள்ளதுக்குள்ள ஞானம் பொதிந்துள்ளது அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப அந்த ஞானத்தை அடைந்தவங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அதுதான் இந்த குரான் நமக்கு சொல்லுது. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும், அதுதான் இந்த 6346 வசனங்கள் சொல்லுது. அததான் ஞானம்ங்கிறது மாபெரும் பொக்கிஷம் அப்படிங்கிற சொல்லுவார். 2:269 சொல்றாரு, தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அருள்கின்றார். மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் அருட்கொடையை அடைந்து விட்டார். அறிவுத்திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். நம்ம
நமக்கு கிடைக்கிற எந்த விதமான விஷயத்தை விடையும் இந்த ஞானம்ங்கிறது மேலானதா இருக்குது. அதுதான் மாபெரும் அருட்கொடை அப்படிங்கிற சொல்றாரு. அத கடவுள் அருள்றாரு. அனைத்து மக்களுக்குமே அறிவு கொடுக்கப்படுது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஞானம் அப்படிங்கிறத கடவுள் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவங்க கடவுளுக்கு மறுமொழி அளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கடவுளை நினைவு கூறக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் எது மறுமொழி அப்படிங்கிறத பார்த்தோம்னா கடவுளை நினைவு கூறுறதுதான் மறுமொழி. தொடர்பு தொழுகை எதுக்கு பண்றோம்? கடவுளை நினைவு கூறுறது. தர்மம் எதுக்கு பண்றோம்? கடவுளை நினைவு கூறுறது. இது எல்லாமே கடவுள் நம்மளை மறக்காம வச்சிருக்கிறதால நம்ம கடவுளை நினைவு கூறணும். நீங்க என்னை எந்த அளவுக்கு நினைவு கூறீங்களோ நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுப்பேன். அந்த அளவுக்கு நம்ம கடவுளோட பக்கத்துல நம்ம போகலாம். கடவுள் கிட்ட நம்மளுடைய செல்வமோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, நம்மளுடைய பலமோ, நம்மளுடைய சாதனைகளோ எதுவுமே பேசாது. அவர் நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் அவர்கிட்ட பேசக்கூடியதா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு. 23:55, 56 சொல்றாரு, செல்வமும் பிள்ளைகளும் கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கி இருப்பதால் அவர்கள் எண்ணிக்கொண்டனரா ஆசீர்வாதங்களை நாம் அவர்கள் மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றோம் என்று? உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற சொல்றாரு. இந்த செல்வமும் பிள்ளைகளும் இந்த நமக்கு கொடுக்கப்படுற எல்லா விஷயமுமே நம்ம ஆசீர்வாதமா நினைக்கிறோம். ஆனா மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஞானம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதமா இருக்கு. அவங்களோட ஆசீர்வாதமா இதுதான் எனக்கு கிடைச்சதே மிகப்பெரிய ஒண்ணா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஞானம்னா நம்மள வழிநடத்தக்கூடியதா இருக்கு. கடவுள்கிட்ட கொண்டு போகக்கூடியதா இருக்குது. நம்முடைய செல்வமோ பிள்ளைகளோ நம்மளுடைய அறிவோ எதுவுமே நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போகாது. நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான் கடவுளை நம்மள கொண்டு செல்லக்கூடியதா இருக்குது. ஆனா கருத்து தொடர்ந்து சொல்லுவாரு, நிச்சயமாக தங்கள் இரட்சகரிடம் பக்தியான உணர்வுடன் இருப்பவர்கள், மேலும் தங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர்கள், மேலும் தங்கள் இரட்சகருடன் போலி தெய்வங்கள் எதனையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்ளாதவர்கள், தங்களுடைய தர்மங்களை அவர்கள் கொடுக்கும் போது அவங்களுடைய இதயங்கள் முற்றிலும் பக்தியோடு இருக்கின்றன. ஏனெனில் தங்களுடைய இரட்சகரின் முன்கொண்டு வரப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நற்பணிகள் புரிய ஆவலுடன் உள்ளனர். அவற்றை செய்ய அவர்கள் போட்டியிடுகின்றனர். நம்ம இங்க எதுக்கெல்லாம் போட்டி போடுறோம், ஆனா அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவங்க நற்பணிகள் புரிய ஆவலுடன் உள்ளனர், அவற்றை செய்ய போட்டி போடுகின்றனர் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் ஞானம். நம்ம இங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வமா இருக்கிறோம், அவனை விட மேல வரணும் அப்படிங்கிறத போட்டி போட்டுட்டு இருக்கோம் இன்னொரு மனிதனோட. ஆனா அவங்க எதுக்கு போட்டி போடுறாங்க? கடவுளுக்கு அருகில போகணும், கடவுளை குறித்து சிந்தனை செய்யணும், கடவுளுக்கு மறுமொழி அளிக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் தான் ஞானம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது ஒரு சிலர் மட்டும்தான் அடையக்கூடியதா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரிதான் நமக்கு இந்த குர்ஆன்ல இந்த மாதிரிதான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். ஞானத்தின் ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த குர்ஆன்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்காக தான் இந்த குர்ஆனை நீங்க அதிகம் படிங்க. உங்களால இயலும் பொழுதெல்லாம் இந்த குர்ஆனை படிங்க. ஏன்னா அந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் பொதிந்து இருக்குது. அதை நீங்க உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் நம்மளோட அடிக்கடி தொடர்புல வைத்துக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாமணிப்பு கேட்போம். தூயில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கிறேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், ஞானம் இருந்தவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆனா நிறைய வசனத்துல சொல்லுவார், நிறைய வசனம் என்ன முடியுமா, அவர் சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர் அப்படிங்கிற அந்த அவருடைய பண்புகளை சொல்லுவார். அதனால அந்த ஞானம்ங்கிறது அவர் நமக்கு வழங்கக்கூடியதா இருக்கு. அவர் அதை கொடையளிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார். ஒவ்வொரு நபிமார்கள் தூண்டர்களை சொல்லும் போது அவருக்கு ஞானத்தை கொடையளித்தோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். அந்த வசனங்களை 28:14
28:14 மோசஸை பத்தி சொல்லக்கூடிய வசனமா இருக்குது. அவர் பக்குவமும் பலமும் அடைந்த போது ஞானத்தையும் அறிவையும் கொண்டு அவருக்கு நாம் கொடையளித்தோம். இவ்விதமாகவே நன்னெறியாளருக்கு நாம் வெகுமதி அளிப்போம் அப்படிங்கிற சொல்றாரு. அந்த ஞானம் அப்படிங்கறத அவர் எப்ப நமக்கு அருள்றாரு அப்படிங்கிற பார்த்தோம்னா ஒரு பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பக்குவம் அடையும் போது நான் உங்களுக்கு ஞானத்தை கொடையளிக்கிறேன். அந்த பக்குவம் தான் நம்ம மெச்சூரிட்டி அப்படிங்கிறத சொல்றோம். அது என்ன, அந்த பக்குவம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெச்சூரிட்டியை நோக்கி கொண்டு போகக்கூடியதா இருக்குது. நம்ம அனுபவிக்கிற சோதனைகள் எல்லாமே நம்ம அந்த பக்குவம் அடையக்கூடியவங்களா மாற்றுது. அதற்காக தான் இங்க சோதனைகள்ங்கிறது வடிவமைக்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு சோதனையின் போதும் நம்ம கோபப்படக்கூடியவங்களா இருப்போம். கோபத்தை வெளிப்படுத்துவோம், கவலைகளை வெளிப்படுத்துவோம். இது எல்லாமே என்னன்னா ஒரு சோதனை இன்னொரு சோதனை அப்படி தள்ளி போக போக அந்த கோபங்கிறது அர்த்தமற்றதா ஆயிடும். அந்த கோபத்துக்கு எந்த அர்த்தமுமே இருக்காது. அதை நம்ம உணரக்கூடியவங்களா இருப்போம். கோபப்பட்டு கடைசியில அந்த கோபத்துல எதுவும் ஆக போறதில்லை அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களா இருக்கும். அந்த கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்லை அப்படிங்கறத உணரக்கூடியவங்களா இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே நம்மளை விட்டு நீங்க போறத உணரும் போது கடைசியா என்னால இங்க எதுவும் முடியாது, என்னோட முயற்சினால எதுவும் முடியாது, என்னால இங்க எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத உணர்றதுதான் அந்த பக்குவம் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த பக்குவம் அடையும் பொழுது கடவுள் அந்த ஞானத்தை கொடையளிக்கிறார். இந்த பக்குவம் நமக்கு வரணும்னா இவ்வளவு சோதனைகளை நம்ம கடந்து வரணும். அந்த கோபம் படுறோம், அந்த கோபத்தினால எதுவும் ஆகுறது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். இந்த பொய் சொல்றதுனால எதுவும் ஆக போறது இல்லை. நான் இங்க இப்போ உட்காந்து நான் இழந்ததுக்கு கவலைப்பட்டுட்டேன்னா அந்த கவலையினால இங்க எதுவும் ஆக போறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணரும் போது அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டு நீங்கிட்டே வருவோம். அந்த கோபம் நமக்கு தள்ளி போவோம், அந்த கவலைகள் நம்மளை விட்டு தள்ளி போவோம், இந்த விரக்தியான நிலை அது நம்மளை விட்டு தள்ளி போவோம். இதெல்லாம் தள்ளி போக போக நமக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த பக்குவங்கிறது நமக்கு வரும்போது கடவுள் இந்த ஞானத்தை கொடையளிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா அதுதான் இங்க சொல்றாரு. அவர் பக்குவமும் பலமும் அடைந்த போது ஞானத்தையும் அறிவையும் கொண்டு அவருக்கு நாம் கொடையளித்தோம் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா அந்த நிலைக்கு வர சில காலம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா 18:67, 68 அதுல இந்த மோசஸை பத்தி சொல்றாரு. மோசஸுக்கும் அவர் குருவுக்கும் உள்ள இது. பதினெட்டுல 67, 68 அவருடைய குரு சொல்றாரு. அவர் கூறினார், என்னுடன் பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது. நீர் புரிந்து கொள்ளாதவற்றின் மீது எப்படி உம்மால் பொறுமையாக இருக்க முடியும்? அதுதான் விஷயமே. நம்மளுடைய கோபம், கவலை இதெல்லாம் எதனால வருது, இந்த விரக்தி இதெல்லாம் எதனால வருதுன்னா புரிந்து கொள்ளாததுனால, அறியாமை அப்படிங்கிற விஷயம். இந்த அறியாமையினாலதான் நம்ம கோபப்படுறோம். அந்த புரிந்து கொள்ளுதல், கடவுளுடைய நாட்டம், God is running everything அப்படிங்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே கோபம் வராது. கடவுளுடைய அத்தாட்சிகள் அப்படிப்பட்டதா இருக்குது. அதை புரிந்து கொள்ற அளவுக்கு போதுமானதா இருக்குது. ஒரு நிலத்திலிருந்து ஒரு செடி, ஒரு விதையில இருந்து ஒரு செடி வளர்றது போதுமானதா இருக்குது. இங்க ஞானங்கிறது நமக்கு உடனே கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயமே நமக்கு போதும் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா மனிதன் பலகீனமானவனா இருக்கிறான். பலகீனம்னா அவன் உடையவனா இருக்கிறான் அப்படிங்கிற சொல்றாரு. அவனுக்கு இதெல்லாம் பத்தக்கூடியதா இல்லை, இதெல்லாம் அவனுக்கு போதுமானதா இல்லை. அவன் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல, வேற ஏதாச்சும் காட்டுங்க, வேற ஏதாச்சும் காட்டுங்க, நம்ம இன்னும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டேதான் இருக்கிறோம். அதுதான் அவன் பலகீனமா இருக்கிறான். ஆனா கடவுளுடைய அத்தாட்சிகள், சான்றுகள்ங்கிறது நமக்கு ஒரு சின்ன விஷயமுமே போதுமானதா இருக்குது. நீங்க நம்பிக்கை கொள்ள, இந்த ஞானத்தை அடைய அந்த ஒரு சின்ன விஷயமுமே போதுமானதா இருக்குது. அதுவே உங்களுக்கு எல்லா பக்குவத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கும்.
கடவுள் நமக்கு அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆக்கி வச்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா ஜானை பத்தி சொல்லுவாரு. ஜானை பத்தி 19:12 சொல்லுவாரு. அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அத இளமையிலே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாரு. ஜானே, உறுதியோடு நீர் வேதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவரோட இளமையிலேயே அவருக்கு நாம் ஞானத்தை கொடையளித்தோம். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் சொல்றாரு. எனக்கு நான் தேடின வரைக்கும் ஜானுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காரு. வேற யாருக்கு சொல்லியிருக்காரா எனக்கு தெரியல. அவரோட இளமையிலேயே அவருக்கு நாம் ஞானத்தை கொடையளித்தோம் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா அந்த ஞானம்ங்கிறது நம்மளுடைய அகந்தையின் காரணமா நம்ம அந்த பக்குவம் அப்படிங்கிற அடைந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஒரு சில பேருக்கு கடவுள் அருள்பாலிக்கிறார். அவரோட இளமையிலே நாம அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறோம். அதை அங்க மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த 40 வயதுங்கிறது கூட ஒரு பக்குவத்தின் ஒரு அளவுகளா கூட இருக்கும். இந்த 40 வயதுக்கு முன்னாடி மரணிக்கிறவங்க அவங்க சோனம் செல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோதனை தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மாதிரி கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்களுமே இன்னொரு வசனங்களை விளக்கக்கூடியதா நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கிறார். நமக்கு வரக்கூடிய கேள்விகள், இந்த வசனத்துல ஒரு கேள்வி வருதுன்னா இன்னொரு வசனம் நமக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கு. அதனால்தான் ஞானத்தோட ஒவ்வொரு விஷயமுமே இதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. இதனை விடுத்து நீங்க வெளியே எங்கேயும் தேட தேவையில்லை. இதனை விடுத்து வேற எந்த ஹதீஸுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த ஞானத்தை அடைந்தவங்களுக்கு இதெல்லாம் தெளிவா தெரியக்கூடியதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 48:26 இன்னும் ஒரு சில வசனங்கள் தான். இத சொல்றாரு, நம்ப மறுப்பவர்கள் கோபம் கொண்டவர்களாகி அவளுடைய இதயங்கள் அறியாமை நாட்களின் பெருமையால் நிறைந்திருந்த அதே சமயம் கடவுள் தன்னுடைய தூதரையும் நம்பிக்கையாளர்களையும் சாந்தி நிறைந்த மன திருப்தியை கொண்டு ஆசீர்வதித்தார். மேலும் நன்னெறியின் வார்த்தையை ஆதரிப்பதின் பால் அவர்களை செலுத்தினார். அதான் அந்த ஞானத்தை அடைந்தவரை அந்த வார்த்தையின் பால் செலுத்துறேன் அப்படிங்கிற சொல்றாரு. இந்த குரான்ல எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ, ஒரு நம்பிக்கையால எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த வார்த்தையின் பால் நம்மளை செலுத்துவோம் அப்படிங்கிற சொல்றாரு. நீ ஞானத்தை அடைந்தவர்களை அதுக்கு மேல சொல்றாரு, கோபம்ங்கிறது அறியாமை அப்படிங்கிற அந்த விஷயத்தினால வரக்கூடியதா இருக்குது. அந்த கோபம் இருக்கிறப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன் கோபப்படுறோம், எதுக்கு இந்த கோபம் வருது அப்படின்னு அந்த புரிந்து கொள்ளாதவற்றின் காரணத்தாலதான் இந்த கோபங்கிறதே வரும். அதனாலதான் இங்க சொல்லுவாரு, நீ புரிந்து கொள்ளாத விஷயத்தின் போது எப்படி நீங்க அதுல பொறுமையா இருக்க முடியும்? ஏன்னா நமக்கு இங்க நடக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியவே புரியாது. ஆனா அதை புரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அந்த ஒரு விஷயம் தான் அது எல்லாத்தையுமே நம்மள புரியக்கூடியதா மாற்றும். இது கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத நீங்க நினைக்கும் போதுதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியக்கூடியதா மாறும். மற்றபடி நீங்க அந்த விஷயத்தை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அது உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க பாடமாவே நடக்குது. அவருடைய குரு அந்த படகுல ஓட்ட போறாரு, ஒரு சிறுவனை கொலை செய்றாரு, இதெல்லாம் ஏன் நடக்குது? கடவுளுடைய நாட்டமா இருக்குது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நீ புரிந்து கொண்டோம்னா அங்க நம்ம பொறுமையா இருப்போம். அங்க மோசஸ் புரிந்து கொண்டிருந்தாருன்னா அவர் அங்க கோபப்பட்டிருக்க மாட்டாரு. அங்க ஒவ்வொரு இதுக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டாரு. அங்க அவர் பொறுமையா இருந்திருப்பாரு. அந்த மாதிரிதான் நமக்கு ஒவ்வொரு பாடமும் கடவுள் நமக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொரு சோதனைகள் மூலமா. நம்மளும் ஒவ்வொரு சோதனையும் போதும் ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் எப்படி செய்யறாரு கடவுள் அப்படின்னு நம்ம மோசஸ் எப்படி அவ்வளவு குருவை கேள்வி கேட்கிறாலும் நம்ம கடவுளை கேள்வி கேட்கிறோம். அதுக்கு கடவுள் கேட்கிறாரு, சொல்றாரு, நீங்க அதை புரிந்து கொள்ளல, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அது புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். கடவுள் தான் அதை நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. இதுல நம்ம கோபப்படுறதுக்கோ, நம்ம அதை மாத்தி அமைக்கணும் நீ நினைக்கிறதுக்கோ, இல்ல அதை விட்டு நீ அச்சப்படுறதுக்கோ எந்தவித காரணமுமே அதுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்டவங்க சொல்றாரு 42:43 சொல்றாரு, அந்த ஞானம்ங்கிறத அடைந்தவங்க அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கும். 42:43
பொறுமையையும் மன்னிப்பையும் கை கொள்வது குணநலனின் ஒரு மெய்யான பலத்தை பிரதிபலிக்கின்றது. இந்த பொறுமை, இந்த மன்னிப்பு இதெல்லாம் நமக்கு அவ்வளவு எளிதா கிடைக்கக்கூடியது கிடையாது. இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. பொறுமையானது கடவுளுடைய உதவியை கொண்டு அடையப்படக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி நன்னெறியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், அவர் செஞ்ச தப்புக்கு அவரை மன்னிச்சு விடணும் அப்படின்னா கடவுள் அங்கே நம்மள அதன் பால் செலுத்தணும். அதற்காக அவர் நம்மள பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவம் நம்ம அடையணும்னா நம்ம இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து நமக்கு அறிவு கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் சோதனை நிகழ்த்தப்படும், அதுக்கப்புறம் அந்த பக்குவம் அடையப்படும், அதுக்கப்புறம் அந்த ஞானம் கொடுக்கப்படும். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கைங்கிறது இருக்கும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையா இருக்கும். நம்பிக்கையாளரோட வாழ்க்கை முறை இப்படிப்பட்டதா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த சோதனைக்குள்ளேயே சிக்கி அந்த சோதனைக்குள்ளேயே தான் இருக்கிறோம். அந்த பக்குவத்தை அடையிறது இல்லை. எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு பாடங்களை கற்றிருந்தாலும் சரி, அவங்க கோபப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க கடவுளை மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் அந்த சோதனை அந்த இடத்துலயே அவங்க இன்னும் நிற்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கடவுள் நம்மள இந்த சோதனை மூலியமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு மூலியமா நம்மளை பக்குவப்படுத்தி நமக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத் தொடர்பு தொழுகைக்கு ஆயத்தமாகும்.